நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸில் ஷோமியோட மீ மிக்ஸ் ஆல்ஃபாவோட அன்பாக்சிங் வீடியோ, ஓப்போவோட Reno2 ப்ரைஸை இந்தியாவில் அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. அதே போல் ஷோமியோட மீ 9 ப்ரோ 5G மொபைல் ப்ரைஸும் ஸ்பெசிஃபிகேஷனும் ஒரு சில புகைப்படங்களையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதே போல் சாம்சங் கேலக்ஸியோட A70s மொபைல் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. அதே போல் உங்களுக்கு Realme 3 ப்ரோவோட புதிய ஃபியூச்சர்ஸ், அதுக்கு செக்யூரிட்டி அப்டேட் கிடைக்க போது. இந்த மாதிரி ஏராளமான டெக்னிக்ஸ் இந்த வீடியோ நம்ம பண்ணணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் நீங்கள் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதில் விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன்பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்ய நீங்கள் பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ளே போகலாம். 24 செப்டம்பர் 2019 ஷோமி மீ மிக்ஸ் ஆல்ஃபா 5G மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. ஸோ இந்த மொபைலோட ஒரு அன்பாக்சிங் வீடியோவை ஷோமி சமீபத்தில் லீக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் அவங்க என்ன சொல்ல வராங்க பார்த்தீங்கன்னா, பெரிய பாக்ஸில் இந்த மீ மிக்ஸ் ஆல்ஃபா 5G மொபைலை வந்து உள்ளே வச்சிருக்காங்க. அதை மெதுவாக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓப்பன் பண்ணும்போது நீங்கள் பார்த்தீங்கன்னா 4 முக்கியமான விஷயங்களை பார்க்க முடியுது. ஒன்று, சார்ஜர் இருக்குது. 2 வகையான கேபிளை வந்து இதில் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இதில் வந்து மொபைலை வந்து செக்யூர் பண்ணுறதுக்கு ஒரு கேஸும் கொடுத்துருக்காங்க. ஸோ அருமையான ஒரு விஷயம் இந்த மீ மிக்ஸ் ஆல்ஃபா 5G மொபைலுக்காக இந்த பாக்ஸ், அதாவது பிளாக் பாக்ஸில் நம்மளால் பார்க்க முடியுது. 28 ஆகஸ்ட் 2019 ஓப்போ Reno2 சீரிஸில் 3 மொபைல், Reno2, Reno2Z, Reno2F. இதில் Reno2Fக்கு மட்டும் ப்ரைஸ் இது வரைக்கும் அனௌன்ஸ் பண்ணல. இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்தியாவோட ப்ரைஸ் 25,990 உங்களுக்கு அருமையாக கிடைக்குது. ஸோ அமேசான் இந்தியாவில் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஃப்ரீ ஆர்டருக்கு செப்டம்பர் 28 முதல் உங்களுக்கு அக்டோபர் 3 வரைக்கும் உங்களுக்கு ஃப்ரீ ஆர்டர் இருக்கும். அக்டோபர் 4 முதல் உங்களுக்கு ஆஃப்லைன்லேயும் ஆன்லைன்லேயும் நீங்கள் அமேசான் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ண முடியும். அந்த மாதிரி தெரிவிச்சிருக்காங்க ஓப்போ நிறுவனம். இது மட்டும் இல்லை, வரக்கூடிய அக்டோபர் 10 உங்களுக்கு 2 மொபைலை வந்து ஓப்போ வந்து லான்ச் பண்ண போது. அதில் வந்து ரெனோ ஆஸ் ஓப்போவோட K5 மொபைலும் நீங்கள் அக்டோபர் 10 நீங்கள் எதிர்பார்க்கலாம். சாம்சங் கேலக்ஸி A70s மொபைல் வெற்றிகரமாக இந்தியாவில் லான்ச் ஆயிடுச்சு. இது இதோட அப்கிரேட் பார்த்தீங்கன்னா சாம்சங் கேலக்ஸியோட A70 அப்கிரேட் சொல்லலாம். ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இதில் வந்து 2 வேரியண்ட்டில் வந்து ரேம் பார்க்க முடியும். 6GB பார்க்க முடியும், 8GB பார்க்க முடியும். இன்டர்னல் ஸ்டோரேஜ் பொறுத்த வரைக்கும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், AMOLED டிஸ்பிளே, இந்த மாதிரி விஷயங்களை இந்த மொபைலில் பார்க்க முடியுது. மிகவும் முக்கியமான ஒரு விஷயம்னா 64 மெகா பிக்சல் கேமரா, அதுவும் ட்ரிபிள் கேமரா வந்து இதில் அறிமுகப்படுத்திருக்காங்க. 6.7 இன்ச் டிஸ்பிளே கொண்டதாக இந்த சாம்சங் கேலக்ஸி A70s மொபைல் வருது. ஸோ இதோட ப்ரைஸ் இந்தியாவில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 28,999 ரூபாய்க்கு ஈஸியாக நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். இதோட சேல் எப்போ வருது பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 28 முதல் உங்களுக்கு சேலுக்கு வருது. ஈஸியாக நீங்கள் இந்தியாவில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஷோமி சமீபத்தில் மீ மிக்ஸ் ஆல்ஃபா 5G மொபைல் லான்ச் பண்ணாங்க. ஸோ அதே ஈவெண்ட்டில் ஷோமி இன்னொரு மொபைல் லான்ச் பண்ணாங்க, ஷோமியோட மீ 9 ப்ரோ 5G மொபைல். இது ஒரு சீப்பஸ்ட் 5G மொபைல்னு சொல்லலாம். ஸோ இந்த மொபைலில் வந்து ஸ்க்ரீன் பார்த்தீங்கன்னா AMOLED டிஸ்பிளே பயன்படுத்துகிறாங்க. 4000 mAh பேட்டரி இருக்குது, 12GB ரேம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஃபீச்சர் கொண்டது ஷோமியோட மீ 9 ப்ரோ 5G மொபைல் நம்மளால் பார்க்க முடியுது. சைனா கரன்சி படி பார்த்தீங்கன்னா 3699 சைனா கரன்சியில் அவைலபிளாக இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம் இந்த மொபைல் எப்போ இந்தியாவில் அவைலபிளாக இருக்க போது, என்ன விலையில் நமக்கு கிடைக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ரியல்மியோட Realme 3 ப்ரோ மொபைலுக்கு ஒரு புதிய அப்டேட் கிடைக்க போகுது. இதில் செக்யூரிட்டி பேட்ச் கிடைக்க போது, புதிய ஃபீச்சர் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. உங்களுடைய ஃபோனோட லாக் ஸ்க்ரீனில் புதிய விட்ஜெட் வந்து அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதாவது ரியல்மியோட Realme 3 ப்ரோவில் வந்து இந்த லாக் ஸ்க்ரீனுக்கு ஒரு புதிய விட்ஜெட், அதே மாதிரி உங்களுக்கு பவர் பட்டன் மூலியமாக மேனுவல் உங்கள் ஃபோனை லாக் பண்ண முடியும். இந்த மாதிரி ஏராளமான வசதிகளை தங்களுடைய கலர் OS மூலியமாக வந்து Realme 3 ப்ரோ மொபைலுக்கு கொண்டு வர போகிறாங்க. ஸோ அந்த மொபைலை நீங்கள் பயன்படுத்த நம்பராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த எல்லா ஃபீச்சரும் உங்களோட மொபைலில். வடகொரிய கம்பெனியான சாம்சங் தங்களுடைய சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு ஃபோனை வந்து இந்தியாவில் அறிமுகப்படுத்த போகிறாங்க. அதுவும் அக்டோபர் 1 அறிமுகப்படுத்த போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு. யூஎஸில் பார்த்தீங்கன்னா 27 செப்டம்பரில் வந்து சேலுக்கு வருது அப்படிங்கிறதையும் தெரிவிச்சிருக்காங்க. ஸோ இந்த மொபைலை பொறுத்த வரைக்கும் பல சுவாரஸ்யமான விஷயங்கள் நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். AMOLED டிஸ்பிளே, சிப்செட் பார்த்தீங்கன்னா Snapdragon 855 சிப்செட், இன்டர்னல் ஸ்டோரேஜ் பார்த்தீங்கன்னா 512GB இன்டர்னல் ஸ்டோரேஜ், 12GB ரேம், 4380 mAh பேட்டரி, இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை இந்த சாம்சங் கேலக்ஸி ஃபோல்டு ஃபோனில் பார்க்க முடியும். ஸோ இந்த மொபைல் இந்தியாவில் லான்ச் பண்ணும்போது என்ன விலையில் இருக்கும் அப்படின்னு என்னால் யூகிக்க முடியுது. 1,40,000 ரூபா அப்படிங்கிற மாதிரி பல வெப்சைட்களில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ லான்ச் ஆனதுக்கப்புறம் தெரியும் எந்த அளவுக்கு உண்மைத்தன்மை இருக்குது அப்படிங்கிறத நாமளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். செப்டம்பர் 24 ஷோமி 2 மொபைலை வந்து லான்ச் பண்ணாங்க. அதில் மீ மிக்ஸ் ஆல்ஃபா 5G மொபைல், மீ 9 ப்ரோ 5G மொபைல், அதோட சேர்த்து MIUI சாஃப்ட்வேரையும் வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க. அதோட சேர்த்து ஷோமி மீ டிவி ப்ரோவையும் லான்ச் பண்ணாங்க. ஸோ இதில் சுவாரஸ்யமான விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4K LCD வந்து இதில் அறிமுகப்படுத்துறாங்க. அதிகபட்சமாக உங்களுக்கு 8K வரைக்கும் வீடியோ சப்போர்ட் பண்ணும் அப்படிங்கிறதையும் ஷோமி தரப்பு தெரிவிச்சிருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் ஏராளமான விஷயங்கள் நம்மளால் வரக்கூடிய நாட்களில் பார்க்க முடியும். இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 43 இன்ச், 55 இன்ச், 65 இன்ச் 3 மாடல்களில் வருது. உங்களுக்கு ஆரம்ப விலை என்ன பார்த்தீங்கன்னா 1499 சைனா கரன்சி படி, அதிகபட்சமாக 3399 சைனா கரன்சி படியும் அவைலபிளாக இருக்குது இந்த ஷோமியோட மீ டிவி ப்ரோ. அக்டோபர் 2019 ஓப்போவோட Reno 10X ஜூம் மொபைலுக்கு ஒரு புதிய அப்டேட் வரப்போகுது. தங்களுடைய கலர் OS 7 மூலியமாக
மூலியமாக ஆண்ட்ராய்ட் 10 கிடைக்க போகுது. நீங்கள் ஓப்போட ரெனோ 10X ஜூம் மொபைலை பயன்படுத்துகிற நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு கலர் OS 7 மூலியமாக உங்களுக்கு ஆண்ட்ராய்ட் 10 அப்டேட் வெர்ஷன் கிடைக்க போகுது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இன்னும் ஏராளமான சுவாரஸ்யமான விஷயங்களோட Huawei சமீபத்தில் ஒரு புதிய சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்திருக்காங்க. இது மொபைலுக்கானது இல்லைங்க. ஹெட்ஃபோன், ஸ்மார்ட் கிளாஸ், ஸ்மார்ட் வாட்சஸ் இந்த மாதிரி டிவைஸ்களுக்கு வந்து இந்த சிப்செட் வந்து ரொம்ப உதவிகரமாக இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ இதோட பேர் என்ன பார்த்தீங்கன்னா கிரண் A1 சிப்செட் அப்படிங்கிறாங்க. ஸோ இதே Huawei வந்து ஆல்ரெடி வந்து கிரண் 990S சிப்செட்டை அறிமுகப்படுத்தியிருந்தாங்க. ஆப்பிள் தரப்புலையும் வந்து H1 சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ இந்த 2 சிப்செட்டுக்கும் போட்டியாக சொல்லலாம். அதை விட அளவில் சின்ன சைஸ், பெர்ஃபார்மன்ஸ் கூடுதல் அப்படிங்கிறத Huawei நிறுவனம் தெரிவிச்சிருக்கு. அதுவும் கிரண் A1 சிப்செட் மூலியமாக தெரிவிச்சிருக்கு. இதில் ஒரு முக்கியமான விஷயம் ஹைலைட் என்ன அப்படின்னா வேர்ல்டுலேயே ஃபஸ்ட் ப்ளூடூத் 5.1 வந்து அறிமுகப்படுத்துகிறாங்க. அதுவும் எதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரீ பட்ஸ் 3லேயும் உங்களுக்கு Huaweiயோட GT2லேயும் நீங்கள் இந்த கிரண் A1 சிப்செட்டை எதிர்பார்க்கலாம். என்ன நண்பர்களே, இந்த டெக்னிக்ஸோட இவ்வளவு நேரம் ரொம்ப பொறுமையாக நீங்கள் வாட்ச் பண்ணிப்பீங்க. கண்டிப்பாக இந்த வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கு நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. அப்படியே என்னோட சேனல் பற்றி உங்களுடைய கருத்தில் ஒரு 2 வரி கீழே கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைம் வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது. அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிக்கலன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.